புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று புத்தாண்டு முதல் நாள். புத்தாண்டை வரவேற்கும் போது நாம் சிறந்த வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்புகளுடன் தொடங்குகிறோம். நாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் பெரும்பாலும் திடீர் முடிவுகள் அல்லது எதிர்பாராத சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். தோல்வி மற்றும் காயத்தின் காரணமாக புதிதாக தொடங்குவதில் தயங்கிய தருணங்களும் இருந்தன. ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் புதியதாக்குவார். கடவுள் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் மட்டுமல்ல, அனைத்தையும் புதியதாக்குகிறார். ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தில் கடவுள் குழப்பம் மற்றும் வெறுமையிலிருந்து வார்த்தைகளால் வானத்தையும் பூமியையும் கடலையும் நிலத்தையும் அனைத்து உயிரினங்களையும் படைத்தார். கடவுளின் ஒரு வார்த்தையால் ஒன்றும் இல்லாத வெற்று நிலையிலிருந்து அழகான உலகம் படைக்கப்பட்டது. கடவுள் குழப்பத்தில் ஒழுங்கை நிலைநாட்டி அதை அழகால் நிரப்பினார். கடவுள் ஒளியையும் இருளையும் பிரித்து வானத்தையும் பூமியையும் வேறுபடுத்தி ஒவ்வொரு படைப்பிற்கும் அதன் பங்கை அளித்தார். அதேபோல் நம்முடைய வாழ்க்கை இனி குழப்பமானதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருளில் அலைந்து திரிவதாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் மனது வெறுமையாகவும் உங்கள் எண்ணங்கள் குழப்பமாகவும் இருந்தால் உங்கள் இருண்ட வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க வழி இல்லை. ஆனால் நமக்கு எப்போதும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கடவுளின் வல்லமையால் எல்லாம் புதியதாக மாறும். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் படைப்பாளராகிய கடவுளை அனுபவிக்க முடியும். அவரது வல்லமையும் வார்த்தையையும் நாம் நம்பும் போது நம்முடைய குழப்பமும் இருளும் மறைந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஒளி பிரகாசிக்கும், ஒழுங்கு நிலைநாட்டப்படும், வெற்றி இதயங்கள் அழகால் நிரப்பப்படும். மேலும் நாம் கடவுளின் வளங்களை புதிதாக அனுபவிப்போம். 2025ஆம் ஆண்டு உங்களுக்காக எல்லாவற்றையும் புதியதாக்கும் ஆண்டாக இருக்கும் என்று நம்புகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்.